வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். 4 பிரெட் ஸ்லைசஸையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெட் ஸ்லைசஸ் கருகிடும். ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் ஸ்லைசஸ் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கம்பி பதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல, சர்க்கரை நமக்கு கரைஞ்சால் மட்டும் போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் சிரப்பில் வெனிலா எசன்ஸ் சேர்த்த உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் பிரெட் ஸ்லைசஸ் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் இதில் வெனிலா எசன்ஸ் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் வேறு ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. குறைவான நேரத்திலேயே நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.